அடே நான் வெளியே வந்துட்டேன்டா. சொல்றா என்னடா ப்ரொசஸிங் இப்படி மோசமா போயிட்டு? டேய் 45 லட்சம் ரூபா காசுடா. டேய் ஒன்றும் செய்யலாடா. அடே நான் எப்படி கஷ்டப்பட்டு தானே நான் தெரியுமா? அடே அந்த டே திரும்பி எடுக்கல அந்த காசு. உன்னோட கனடாவுக்கு போகிறது காசு அந்த ஏமாந்தது இப்போ வெளியே இருந்து என்னடா பிரச்சனை ஆயிடும்? டேய் ஒன்றுமே செய்யலடா. டேய் ப்ளீஸ்டா. டேய் வீட்டை தெரிஞ்ச பெரிய கேஸ் ஆகுண்டா. நில்ல எனக்கு இன்னொரு கோல் ஒன்று வருது. ஹலோ என்னடா? ஹலோ என்னடா எங்க இருக்கா? இந்த வீட்டா என்ன வெளியில ஒருத்த காசு நீ கொடுத்து ஏமாந்துருக்கியான்? டேய் யாரா சொன்ன உனக்கு? எனக்கு சுரேஷ் சொல்லி சுரேஷ்ல இருந்து ரமேஷ் சொல்லி ரமேஷ்ல இருந்து இங்க இப்ப எனக்கிட்ட வந்துருக்கு. டேய் என்னடா இப்பதான் காய்ச்சினா அதுக்கிடையில யாரோட வச்சு நீ? அண்ணா டேய் இல்லடா நான் அந்த ஏஜென்ட்டோட காய்ச்சினாடா. டேய் அது டேய் யார்ட்டையும் சொல்லிடாடா. இல்ல நான் சொல்லல. சரியா அதான் கேப் மீன் எடுத்தனா. அப்படியா? யாரும் ஒட்டுக்க காணல சிசிடிவில வச்சு பாப்போம். ஹலோ மச்சான். டேய் நான் அவன்கிட்ட ஒரு 50 லட்சம் இந்த ஜெர்மனிக்கு போக தந்தேன் தானே? அப்படியா? அந்த காசு என்ன நடந்த? காசு தொலைச்சி போட்டியா? இது வந்து ஒட்டுக்கையாடா கேடி சோடா செஞ்சுட்டா போச்சு. உங்க விஜய் உயிரன வரண்டா. என்னம்மா சரியானே சும்மா கிடக்கீங்களா? சும்மா இருக்கீங்க. என்ன பாட்டா கிடக்கு? அது தெரியும் தானே, இப்போ நம்மட ஆட்சியானே. சரி இப்போ என்ன பிரச்சனை? என்ன விளக்கமா நான் சரியண்ணன் எல்லா விஷயத்தையும் கூட சொல்றேன்ல. நான் பக்கத்து வீடு நினைக்கிறேன் சொந்தக்காரமாய் தான் நான் பழகு. அப்படியா? நேற்று வாங்கின காசு எங்க கடன் காசு அது நான் தாரணி பெரிய விஷயம் இல்லை. அது சரி இப்படி தப்பிச்சு கொள்றேன் சொல்லு. சதீஷ் இருக்கானே சதீஷ். அவனுக்கு இப்படித்தான் ஒரு நல்ல இடத்துல இருந்து மாப்பிள்ளை கேட்டு வந்தவங்க. மாப்பிள்ளையா? வந்தாங்க. மாப்பிள்ளை எல்லாம் கட்டுவார், பொண்ணு தானே கட்டு போவாங்க. இல்ல மாப்பிள்ளை கட்டு வரா நம்மளோட வழக்கம். அது சரி. என்னண்டா எல்லாம் பெரிய நாட்டுல இருக்கான அண்ணா மாதிரிலாம் உண்மையாவாங்க. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை 3 அண்ணா மாதிரி 4 அண்ணா மாதிரி எல்லாம் பெரிய வேணும். கனடா லண்டியா சுவிஸ் எல்லாம் இருக்காங்க. வீடு எதுவும் இருக்கியா? வீடு பெரிய வளவு எல்லாம் இருக்கு. இப்ப பூசா இருக்கிற கார்ல 2-3 எடுத்து போட்டிக்காங்க. என்னது இது ஷோரூம்ல இருந்தா? ஷோரூம்ல இருந்து புது எல்லாம் புது மாடல் அதெல்லாம் வந்தவங்க. நேற்று படியெல்லாம் கொடுத்தாங்க கேட்கலையா நீ? ஐயா நான் கொஞ்சம் வெளியூருக்கு போயிட்டேன். சொல்லியும் இல்லை என்னட்டு அடி வேண்டாம். அப்படி வடிவு அப்படியா? உண்டமானுக்கு இப்படி ஒரு இல்லையா? என்ன இது அக்கா தாளிக்காதா? உள்ள கடல்ல தாளிக்கா. சரி அப்ப நல்ல சரி நல்ல திரும்ப கேட்டு போவோம். நாங்க பெட்டி கொண்டு வர்றதுக்கு வந்துருங்க. சரியா? மறட்டேன் நான் வராம. எப்படி நம்ம தம்பி என்ன செய்யறான்? அவன் டிக்டாக் பண்ணி தெரியான். சரி அது நல்ல வேலை. நான் பாரு நீ அந்த மகனுக்கு பெரிய இடத்துல பொண்ணு கேக்குது செய்யறேன் வேலை. சரியானன் என்ன அந்த சதீஸ்வர வீட்டு பக்கம் நீங்க இருக்கீங்க? என்ன பேருக்கு? ஆரே ஒரு ஆள் கேட்டு வந்திக்காங்க. ஆரையோ உங்களோட பொம்பளை கேட்டு வந்தியான்னு சொல்லி கேட்டு வந்தியாங்க. சரி அனுப்ப. சரி ஆனா அந்த வர்றேன் வெள்ளை ஷர்ட் போட்டு கரப்பாரி பேர வர்றேன். வணக்கம் வாங்க. அடிக்கீங்களா? இல்ல பழக்கம் இல்லை. சரி வெறும் கம்பு தான். சுந்தரமணன் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான். நீங்க நம்மட தான் எடுத்திருக்காங்க. அது நீங்க அதான் சும்மா ஏரியா பக்கம் வந்த நான் அப்போ பார்த்து போலாம். எப்படி பொடியன் எப்படி? அது சரி. உங்களோட பிள்ளைக்கு ஏதாச்சும் கால் நடக்கையில ஏதாச்சும் வருத்தமா? இல்ல அப்படியெல்லாம் நான் அவள் அத்லெட்டிக் வேற அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நல்ல இது நல்ல பிள்ளை. அப்படி நல்ல ஒரு வர உண்டு. உங்களுக்கு வேற யாரும் பொடியன்கள் கிடைக்கலையா? இதை விட நல்ல பொடியன்கள் யாரும் கிடைக்கலங்க. அப்பனை பத்தி விசாரிக்க மாட்டீங்களா? இல்ல நான் விசாரிச்ச மட்டும் அப்படி ஒண்ணும் இல்லையே. அவனை பாத்தீங்களா? அரணைக்கும் உடம்புக்கும் கிராஸ் பிரீட்ல பிறந்த மாதிரி. அவனை பத்தி விசாரிக்கலையா? மொட்டை ராஜேந்திர மாதிரி இருக்கிறவன் எத்தனை கொண்டாடி தெரியுமா அவனுக்கு? என்ன அப்படியா? அவனை என்னென்னலாம் செஞ்சிருக்கான் தெரியுமா? என்ன சொல்லுங்க. நாக்கால முன்பல்ல தடுவான் தெரியுமா? சொல்றீங்க வித்தியாசமா இருக்கு. இதுக்கே சொல்றான். அவனுக்கு எத்தனை அடிக்கேன் தெரியுமா? அது வேறையா? சரி அப்பா அப்படியோ அது வேற விஷயம். அப்பா நம்ம அதெல்லாம் தேவையில்லை. மகன் தங்கமான மகனா? அவனுக்கு பிறந்தவனும் அப்படி இருப்பான். சின்ன பிள்ளையோட விட 14 வயசு பிள்ளையோட விட மாட்டான். எல்லாருக்கும் ஹாய் மெசேஜ் போடுறான். கடைசியில எந்த பொண்டாட்டிக்கு மெசேஜ் போடுறான் அவன். அவள் தெரியாம இந்த ஸ்னேகாட போட்டோவை போட்டுதான். ஐயோ நான் சொல்லி நல்ல வேலை. இப்பயாச்சும் தெரிய வந்துச்சு. நாளை பெட்டி மாத்த வர வராங்க. பெட்டியா? என்ன பில்லா படுத்துற மாதிரி பெட்டி மாத்துறீங்களா? அவன் ஒரு பெட்டிக்குள்ள ஒன்றுமே வச்சிருக்க மாட்டான் அவன். சரியா? நீங்க ஒரு நல்ல பார்த்தா என்னம்மா நல்ல உங்களை பார்த்தா என்ன மாதிரி. சரி நீங்க யாரு பொண்ணுக்கு?
அவன் தாய் மாமா. தாய் மாமனா? ஏதோ உங்களை பார்த்தாலே இந்த ஏமாறுற மாதிரி இருக்கீங்க. நான் இதுக்கு மேல ஏமாற இல்ல, அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நல்ல விஷயம், நான் உங்களை மீட் பண்ண நல்ல விஷயம். இப்பயாச்சும் அவங்க குடும்பத்தை பத்தி தெரிய வந்துச்சு. எங்க குடும்பத்துல ஒரு பொடியன் இருக்கேன், பிரச்சனை இல்லையா? நீங்க அவங்க என்னன்னு சொன்னான்னா, நான் இதுக்கு அப்புறம் அந்த ஏரியாக்குள்ள பொண்ணு எடுக்கிறது இது எனக்கு இல்ல எந்த ஏரியால வெளிய ஏரியா சொந்தக்கார பொடியன். நான் இன்ஜினியர் ஏரியா, இன்ஜினியரா இருக்காரு. சரியா? நம்மள அடுத்த முறை பட்டி மாத்துவோம், அடுத்த நம்ம பட்டி மாத்துவோம், சரியா? வேண்டா நிம்மதியாடி. என்ன சுந்தரவனன், என்ன சவண்ட வாழை மரம் வாரீங்க? என்னத்த சொல்ற சிறியன்? என்ன என்ன நடந்து சொல்லிட்டு போனேன் தம்பிக்கு இப்படி. பெரிய நல்ல பெரிய இடம் சொன்னேன். கேட்டு வந்து உங்களையும் கூப்பிட்டாங்க. கட்டேன் நீங்க கூப்பிட்டீங்க, நான் வருவேன் கட்டேன் பாரு. நீ படி வடிக்கட்டெல்லாம் வேண்டி வச்சாச்சு. அப்படியா? அது இந்த காலையில ஓட லயன் வடியா? காலையில கோடு தாங்க இப்படி தேவையில்லையா பேரோட பார்க்க போறாங்க. நான் பார்த்தாச்சா இன்ஜினியர் அப்படியாண்டு நமக்கு வெட்டி விட்டுது. என்ன இப்படி காட்சி போட்டான்? என்ன நடந்தா? இவனு ஒருத்தன் மாமா வந்து அவன் இல்லாத புள்ளாத எண்ட பொடியனை பத்தி சொல்லி எண்ட பொடியனை அப்படியாம் எண்ட பொடியனை பத்தி என்ன பத்தி எல்லாம் படு கேவலமா எனக்கு நீங்களாம் சொல்லி வச்சுக்கான். ஐயோ நீங்க பாக்குறதுக்கு தான் கேவலமா இருப்பீங்க, ஆனா நல்லா நீங்க வேற உங்களோட பொடியன் பொம்பளை பிள்ளைகள் வந்தாலே கீழே துணிஞ்சிட்டு போற பொடியன். அவனுக்கு யாரு இந்த வேலை வாது? அவனை நல்லா வெறிக்க மாட்டான் அவன். நானே பிடிக்கணும் எந்த பொடியன் கூட கத்தி அடிக்க. ஐயோ சரி பிரச்சனை இல்லை, சரியா? நம்ம வேற சரி அவன் நீங்க சொன்னவன் வந்து ஏதோ என்ன மனநிலையில சூழ்நிலையில இருந்தானோ இல்லாட்டி காண்டில இருந்தானோ தெரியாது. நம்ம வேற எங்க வட சூடான்ல உங்களோட பொண்ணுக்கு பொடியனுக்கு மாப்பிள்ளை பார்ப்போம், சரி பொண்ணு பார்ப்போம், சரியா? நீ போய் எனக்கு அடிக்க வருவான். சரி நம்ம வாமா, இல்லாட்டி இங்க வாமா, ஆப்பிரிக்காவில் வருவாண்டாவில் பார்ப்போமா? இல்லையா? பாடா என்ன தேத்தனி துடிச்சுவாமா? தேத்தனி காசில கையில காசு இல்லாம நம்ம என்ன கிடைக்க நிக்க என்ன கொண்டாடி சொல்ற. அது சரி, இதுவன் நம்மளோட சுரேஷ் இருக்க என்ன நீ பைக் கொண்டு எடுத்தீங்க எப்ப எங்காலடா காசு? காசு இது அவன் கனசமுத்திரமான் தானே? கனசமுத்திரமான் தான்டா. பாரு அவனுக்கு வேலை கொடுத்து வேலைக்கு அவரான் சும்மா இந்த சக்கிலும் இல்லாம என்ன நடந்துருங்க ஆளுநடா வேலை கொடுத்த. இவனுக்கு எங்கேயோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில வேலை கொடுத்தீங்க. பைத்தியாரம் தான் இவன் தெரியும் தானே அந்த புள்ளே அந்த அடே இவன் காதையாடா. இவன் அண்டைக்கு ஒரு நாள் இந்த கமலாட வீட்டுக்கு அங்கால இருக்காது அதுக்குள்ள பாஞ்சிட்டு வந்தவன்டா. அவன் எத்தனை புள்ளியடா லவ் பண்ணிட்டானு அந்த நம்மளவன் சிவமூர்த்திரமன் அவளோட மகள லவ் பண்ணி பெரிய பிரச்சனையாயி கடைக்கு போறேன்டா. கடைக்கு போன இது நம்மட ஊதுவத்தி வேண்டியது போறோம் ஒரு 4 வைக்கெட். ஓமா அஞ்சு நம்ம வீடி 20 ரூபாய்க்கு வீடி வாங்குறேன் பாரு. எப்படி வேலை எடுத்துட்டு பானே தெரியா? சாப்பாடு சாப்பாடா நல்ல சாப்பிட தம்பி. அவனோட அப்பங்காரன் தெரியும் தானே கடலால அது கடத்துறவன்டா. உங்க அப்பங்காரன் அந்த பிசினஸ் செய்யுது இல்லையா? அதெல்லாம் சரி கவர்மெண்ட் பிசினஸ் தானே. அதெல்லாம் பொய்க்காத. அப்ப எவ்வளோட அவ்வளவு காசு வேற. எனக்கு அதான் டவுட்டா இருக்கு, எவ்வளவு காசு வேற இந்த பைக் வாங்கி கொடுக்க. உங்க அம்மாக்காரி போட்டு போறாலும் 25 பவுன்ல கொடி. அதெல்லாம் நாங்க விற்கிற விலை தெரியும். இப்ப எவ்வளவு கொடி தனுசு வடம் இல்லையா? அது இல்லை இன்னும் உனக்கு 6 மணி ஆயிடுன்னு போகல. நீங்க 6 மணி ஆயிட்டா? கொலைசி பாஸ் பண்ண அப்புறம் எனக்கு வேலை கொடுத்தவனுங்க. நாய் ரெண்டும் போகவே மாட்டேன். பாத்தியா திமிர்த்தன பாத்தியா? நாய் இல்ல நம்மள தான் நாய் விடுறான். சரி நான் பாரம் போயிட்டு பொண்டாடி அடிப்பாள் போறேன். எனக்கு வேடா 4-5 ஊட்டம் வா சுணங்காம. சுந்தரம் இன்னும் சும்மா கிடைக்கல சோமாரி. ஏன் சரி என்ன பொடி என்ன கூட்டி தந்தீங்க? கொண்டாடா அந்த சாக்லேட்டை கொண்டாடா. சீனி வரத்து மாரியா அவனுக்குலாம் என்ன 5 ரூபா சாக்லேட் தாரீங்க? என்ன சாப்பிடுங்க உங்களுக்கு என்ன? சரி என்ன பொடி என் பர்த்டே ஹாப்பி பர்த்டே மேன். ஹாப்பி பர்த்டே நகையாட கொடுக்குறேன். சொல்லேன்டா நான் இப்படி நடந்தேன் சொல்றேன். நான் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணேன். ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணிட்டீங்களா? எத்தனை கட் அவுட்? 146 அங்கில் 146. வெரி குட் வெரி குட் வெரி குட். நல்லா வளர்த்துருக்கீங்க பொடிய மரியாதை. என்ன பொடியன் இடுப்பு சைஸ் என்ன ஒரு 2 பேர் வாங்கி கொடுப்போம். அடுத்த வருஷம் போட்டு போவான் தானே. இது ஒரு 16 இருக்கு. 16 என்ன எங்களுக்கு தூசணம் எல்லாம் கைக்கிங்க? கெட்டவா தண்டவையா 2 போடுறது தம்பி. எங்க அப்பா கூட அது என்ன தெரியாது. கர்மம் பிடிச்சவன் நீ எல்லாம் போறலையாடா? பொடிக்கிறீங்க அந்த கையில அங்க
இருக்கு உனக்கு வேற கதை இல்லையா என்னத்த கட்டுறியோ தெரியா சரி இப்ப போடக்கூடாது சரியா சரி இப்ப என்ன படியன் என்ன ஸ்கூல் அடுத்த ஸ்கூல் பெரிய ஸ்கூலுக்கு போதான் அப்படி என்ன நல்லதான் அது எங்க நம்மள பொடிய அவன் அந்த ஸ்கூல் தானே என்ன அவன் இங்க எங்கேயும் விட்டான் இங்க போய் ஃப்ரெண்ட்ஸ் மேர்கிட்ட போயிடுவான் வெக்கமே இல்லை சொல்றதுக்கு விட்டானீங்க நான் அவன் ஏழு படிச்சவன் ஃபெயில் ஆயிட்டான் ஃபெயிலா இல்ல அவன் 3 வாரம் பாஸ் தான் ஃபெயில் ஆயிட்டானா ஊருக்குள்ள காய்ச்சி ரெண்டு படி பேர் காலேஜ் பாஸ் பண்ணிட்டான் பெரிய ஸ்கூலுக்கு போற எண்ணம் இல்லையா அவனுக்கு டேய் ஏழு படிச்சதுக்கு ப்ரோ பெரிய ஸ்கூலா டேய் தட்குரி ஸ்கூலுக்கு போறான் என்ன தம்பி என்ன சின்ன பொடி என்ற கட்டு தெரியும் டேய் நாயே உண்ட மகன் ஸ்காலர்ஷிப்ரா என் மகன் ஏழு பாஸ்ரா அவன் ஃபெயில் பண்ணிட்டான் பொய்யா சொல்றான் என்ன இவனோட சேர கொண்டா பெக்கில் கொண்டா பாப்போம் நம்ம சொக்குல மிச்சம் வா உண்ட அறிவு அவ்வளோ நான் போல ஓகே சார் நாளைக்கு 7:08 ஓகே பாய் எல்லா நோட்ஸ் எல்லாம் இருக்கு ஓகே கமலா டகனு டீயை ஊத்துரி வேலையா இந்த விசாரா இருக்கீங்களா இந்த இவனுக்கு சேர்த்து ஊத்துங்க அதுக்கு தான் வந்துடுயா என்னம்மா இதெல்லாம் சின்ன படியமா இருக்கீங்க ஷர்ட் எல்லாம் மடியா இருக்கி தெரியாம மீடியம் வாங்கி விட்டுதான் சரி என்ன பிரச்சனை தம்பி எங்க நம்மட தம்பி கிளாஸுக்கு போய்தான் பைத்தியார் நான் பைத்தியாரம் தான் சொல்லுங்க அவன் அந்த சிவராஜர் கடைக்கிட்ட ஒரு பொட்டி வந்து இப்படி காய்ச்சி திரிக்கான் யாரு எண்ட மகனா எண்ட மகனா மூடமான அப்படித்தான் எண்ட மகனெல்லாம் அப்படி இல்ல என்ன இப்படி ஆயிங்க இப்ப என்ன 5 நிமிஷம் இல்ல வாங்க போனா பிடிக்கணும் ஆக்களை எனக்கு தெரிஞ்சா கூட்டி நேரம் கூட்டி ஓடிப்பான் அவளை கூட்டிட்டு ஓடிப்பான் பெரிய பேக் சூட் கேஸ் அப்படியா அடியே நம்மளோட பொடி நம்மளை ஏமாத்தி போட்டாங்க டக்குன்னு பாப்போம் போய் தம்பிதான் என்னப்பா கடையில் என்ன செய்றீங்க சரி இல்லை முடிஞ்சா முடிஞ்சு நான் கிளாஸ் கேட்கல கல்யாணம் முடிஞ்சா நான் கிளாஸ் தான் சொன்னேன் கல்யாணமா ஆருக்கு எல்லாம் தோளுக்கு மேல வளர்ந்துட்டீங்க அது சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த பெட்ஜெட்டுக்குள்ள ஒளிஞ்சு இப்போ இந்த போன் கைக்குள்ள எரியும் எந்த ரெஜிஸ்டர்ல நான் போன் கைக்கல நுழம்புல போறது படுத்தேன் நீங்க ஃபேனும் போடுறீங்க எந்த ரெஜிஸ்டர்ல கொண்டு வச்சு நீங்க அப்ப நான் ரெஜிஸ்டர்ல மானிட்டர் எல்லாம் மார்க் பண்றேன் ஸ்கூல்ல அப்படி எந்த காமெடி ஏற்கனவே மன உளைச்சல் அதிகம் காமெடி பண்ணாங்க எங்க அந்த புள்ளைய ஒளிச்சு வச்சிருக்கியா எந்த புள்ளப்பா நீ யாரோ அந்த சிவராமோட கடைக்கிட்ட வச்சு காய்ச்சி தந்தனியா அது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பிள்ளை தங்கச்சி தான் எனக்கு நோட்ஸ் கட்டினான் அப்போ தந்த யார் உங்களுக்கு சொன்ன அப்படி இவன் சுந்தரம் கண்டு வந்தவன் அந்த ஆள் பொய்யே சொல்லியிருப்பான் அவன் பொய்யெல்லாம் சொன்னா இல்ல சின்ன பிள்ளைன்னு சொன்னா அந்த பேக்குல எங்கேயும் பெச்சனியா நீ என்னப்பா நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க உதடு ஒற்ற அளவுக்குள்ள அந்த அளவுக்குலாம் கை கேள்வி அந்த புள்ள பக்கத்து ஊர்ல இருந்துச்சுன்னா இந்த ஊர்ல இருந்து கைச்சு நோட்ஸ் வேண்டிட்டு வந்தோம் அவ்வளவு நடந்தது சுந்தரம் பொய் சொல்ல மாட்டானா அவன் சரியா அவன் நீங்க இப்ப அந்த புள்ளை எங்க ஒளிஞ்சு இந்த பொடி மகனை சந்தேகப்படுறீங்களா நீங்க உன்ன சந்தேகப்படுவேன் தான்டா அவன் பொய்யே சொல்ல மாட்டான்டா சொல்ல மாட்டான் ஆனா என்ன நம்ம பொடியன் அங்க ஓடிதான் நம்மள பொடியன் நல்லா பாருங்க அவன் சின்னவன் தான் இவனா அது அந்த மூக்கோடி தெரிஞ்சா அந்த பொடியன் அவன் இவ்வளவு காலமா நீங்க அவனை பாக்கலையா கரெக்டா இருக்கு இப்ப தானே வந்து யாரு இப்ப ஓடி போனு யாரு சொன்ன நான் ஓடி போனு நம்ம இந்த உங்களோட அப்பாட சேப் ஒரு பொடியன் காய்ச்சி எங்களோட அப்பாட கிட்ட பாருங்க சேப் இருக்கா பிறகு இனி யார பாத்துறான்டா மானை பார்த்து இப்படி சொன்ன நீ இவரை நம்பி என்ன சந்தேகப்படுறீங்க வீரியம் பாம நம்பி என்ற செல்லத்தை வாம இந்த நகவன் சொன்ன பக்கத்து வீட்டுக்காரன் லவன்றியா டேய் வர்றாரு தெரியல சொல்லுங்களேன் நாக்கால மூக்கத்தடுவான் தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் வித்தியாசம் நாக்கால முன்பல தெரியுமா வித்தியாசம் கேவலம் ஓ அப்படி ஒரு அப்படியா என்ன அப்ப சொல்லலாம் போல ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணிட்டீங்களா வெரி குட் சரியா இது பொடிய இந்த இது இடுப்பு சைஸ் என்ன டவுசர் வாங்கி கொடுக்குறது பெல்ட் வாங்கி தரப்போம் பெல்ட்டா வருவானா அதான் சார் அவன் போறது எங்கில் நான் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் சாக்லேட் தரலையடா அதுக்கா எங்க ஃபெயில் பண்ணிருக்கியா இந்த படி என்ன பேரு 100 பாஸ் மார்க்ஸ் நிறைய மார்க்ஸ் எடுத்தியா டேய் அடே நான் உன்னோட பொடியன் இதுடா என்னது ஸ்காலர்ஷிப் அவன் ஏழ்றா எந்த ரெஜிஸ்டர்ட கொண்டு வச்சு நீ ரெஜிஸ்டரா இது ஸ்கூல்ல காமெடி எங்க ரெஜிஸ்டர் வச்சு நீங்க ரெஜிஸ்டரா அப்ப நான் ஸ்கூல்ல கூட டாப் மார்க் போறேன் அந்த டைம் தான் போறேன் நான் அதெல்லாம் பண்றேன்லப்பா ஜாமடி பண்ணாதீங்க ஜாமடியா நீ என்ன மகன் இல்ல அந்த டவுட் எனக்கு எப்பயே இருக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அது